ஓம் சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும் எங்கெங்கு காணினும் சக்தியடா. டாக்டர் சி.ஏ. முத்துகிருஷ்ணன், கோவை. எல்லா தெய்வமும் அவளே. அத்வைத கோட்பாடு காட்டும் பரம்பொருளை ஆதிசங்கரர் அம்பாளாக, தாய் தெய்வமாக, சக்தியாக உணர்ந்தார். இந்த பிரபஞ்சத்தை இயக்குபவளும் பிரபஞ்சமாக இருப்பவளும் அவளே. ஒவ்வொரு ஜீவராசியின் உள்ளுரைபவள் அவளே. எல்லா தெய்வமாக இருப்பவளும் அவளே என்பது ஆதிசங்கரின் கருத்தாகும். தத்துவமசி என்ற வடமொழி பதத்திற்கு நீ அதுவாக இருக்கிறாய் என்பது பொருள். அதாவது ஒவ்வொரு ஜீவராசியுள்ளும் பரம்பொருள் உரைகிறது என்பது பொருள். பரம்பொருள் உன்னிடத்தில் உண்டு என்பதால் சிலர் நீயே கடவுள், உள்முகமாக கடவுளை உன்னுள்ளே காணலாம், கோவிலுக்கு போகாதே, உன்னுள்ளே கடவுள் இருக்கும்போது கடவுளை நாடி கோவிலுக்கு செல்லாதே, நீயே பரம்பொருள் என்றெல்லாம் தத்துவமசி என்பதற்கு தவறான விளக்கம் சொல்லி சிலரை அம்முறையில் வெளிப்படுத்துகின்றனர். நாமே கடவுள் என்பதால் நமக்கு செவ்வாடை எதற்கு, குரு எதற்கு, வழிபாடு எதற்கு என்று என்னிடம் சிலர் கேட்டனர். தத்துவமசி என்பதற்கு நீயே பரம்பொருள் என்பது பொருளல்ல. பரமாத்மாவிலிருந்து வந்ததே ஜீவாத்மா என்ற கருத்தை உள்ளடக்கியதே தத்துவமசி. ஜீவாத்மா தன்னை தூய்மையாக்கிக் கொண்டு மாயையிலிருந்து விடுபட்டு பரமாத்மாவுடன் இரண்டர கலந்துவிடும் என்பது அத்வைதம். இத்தத்துவங்களை எல்லாம் உள்ளடக்கியதுதான் தத்துவமசி. நீயே பரம்பொருள், உனக்கு கோவிலும் வழிபாடும் தேவையில்லை என்பதல்ல. கடலில் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு ஒருவன் கையில் கடல் நீரை அள்ளி பிறகு கீழே விட்டான். அவன் சுண்டு விரலில் கடல் நீரின் ஒரு சொட்டு நின்றது. அவன் கண்முன் பறந்திருப்பது கடல் நீர். அவன் சுட்டு விரலில் சொட்டாக நிற்பதும் கடல் நீர்தான். கடலுக்குள்ள குணம் அந்த சொட்டு நீருக்கும் உண்டு. இரண்டும் திரவம்தான். இரண்டும் உப்பு கரிக்கும் என்றாலும் சொட்டு நீர் கடலாகாது. கடலில் பெரிய பெரிய கப்பல்கள் மிதந்து போகின்றன. திமிங்கலம் முதல் சிறிய உயிரினங்கள் வரை கோடிக்கணக்கான ஜீவராசிகள் வாழ்கின்றன. சொட்டு நீரில் இது இல்லை என்றாலும் சுண்டு விரலில் நிற்கும் சொட்டு விரலை விட்டு கீழே விழுந்தால் கடலினுள் கலந்து கடலாகிவிடும். கடலுக்கும் அந்த சொட்டு நீருக்கும் உள்ள தொடர்பை போன்றதுதான் பரம்பொருளுக்கும் ஜீவாத்மாவிற்கும் உள்ள தொடர்பு. கடல்தான் பரம்பொருள், அதன் சொட்டு நீர்தான் ஜீவாத்மா. எனவே பரமாத்மாவிலிருந்து பிரிந்து வந்த ஜீவாத்மா பரம்பொருளின் குணங்களாகிய அருள், அன்பு, இரக்கம் போன்ற நற்குணங்களை பெற்றிருக்கிறது. சொட்டு நீர் திரவமாகவும் கரிப்பு சுவை கொண்டதாகவும் இருப்பது போன்றது இது. பரம்பொருளுக்கில்லாத பொறாமை, மோசம் செய்தல், கொலை, களவு போன்ற தீய குணங்கள் ஜீவாத்மாவிற்கு இருக்கின்றன. சொட்டு நீர் சொட்டாகவும் அலைகளின்றியும் உயிரினங்களின்றியும் இருப்பது போன்றது இது. தீய குணங்களை அறவே நீக்கி ஜீவாத்மா தூய்மை அடையும் போது கடலில் சொட்டு நீர் இரண்டர கலந்து விடுவது போல பரம்பொருளின் சில குணங்களாவது ஜீவாத்மாவிடம் இருப்பதால் தான் நீ அதுவாக இருக்கிறாய் எனப்பட்டது. அதுவாக இருக்கும் ஜீவாத்மா அதுவாகவே மாற இரண்டர கலக்க குருநாதர் தேவை, கோவில் தேவை, செவ்வாடை தேவை, ஆன்மீக பயிற்றுனர் பயிற்சிகள் தேவை. இதை அறிந்து தத்துவங்களை தவறாக உணர்ந்து உன்னுள்ளே கடவுள் இருக்கிறது, நீயே கடவுள், உனக்கு கோவில் தேவையில்லை, வழிபாடு தேவையில்லை என்று சாதாரண மக்களுக்கு சொல்வது பொருந்தாது. இப்படி அனைத்து ஜீவராசிகளிடமும் அணுவிலும் அண்டத்திலும் அனைத்திலும் உறைவது சக்தியே என்று அருள் திரு அம்மா அவர்கள் மிக எளிய முறையில் ஒரு பக்தருக்கு அவராகவே தெரிந்து கொள்ளும் வகையில் அவரை நெறிப்படுத்தினார்கள். அம்மா அவர்கள் தொண்டர்கள் மத்தியில் பேசுவது எளிமை. அவ்வாறு அம்மா அவர்கள் அந்த பக்தரை நெறிப்படுத்தி அவராகவே ஆன்மீக தத்துவத்தை எளிமையாக உணர செய்த சம்பவம் இது. அம்மா அவர்களின் ஆசியாலும் அன்னையின் அருளாலும்
ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் அருகு போல் வேரோடி ஆள் போல் தழைத்து ஓங்குகிறது. குருபிரான் அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் ஆன்மீகம் அறியாத மக்களுக்கு ஆன்மீகத்தை தரப்படுகின்ற பாட்டினையும் அன்னை ஆதிபராசக்தி பக்தர்களுக்கு செய்கின்ற அற்புத திருவிளையாடல் நன்மைகளையும் மக்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். 1997 ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் அம்மா அவர்கள் நெல்லை, சிதம்பரனார், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆன்மீக பயணத்திற்காக சென்ற இடமெல்லாம் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. பாதம் பதித்த இடமெல்லாம் இன்று பசுமை தழைத்துள்ளதென்பதும் மேலகரம் சீதாராமையர் மகளுக்கு பார்த்த வரனை போர்க்களத்தில் அம்மா அவர்கள் குவைத்திலிருந்து விமானத்தில் அழைத்து வந்தார்கள் என்ற செய்தியும் யாருக்கு தெரிகிறது? உடுமலைப்பேட்டை தேவராசன் வயிற்றுவலி தாங்க முடியாமல் இரவு 2 மணிக்கு தற்கொலை செய்து கொள்ள கிணற்றில் விழும்போது அவருடைய மாமியார் உருவில் அன்னை ஆதிபராசக்தி வந்து அவர் கையை பிடித்திழுத்து அவரை வீட்டிற்கு அனுப்பி காத்தது யாருக்கு தெரியும்? அருள் திரு அம்மா அவர்களும் அன்னை ஆதிபராசக்தியும் பக்தர்களுக்கு செய்யும் அருட்செயலான அற்புதங்களை அகிலம் முழுவதும் பரப்ப வேண்டும். நடைபெறும் நிகழ்ச்சிகளை விளம்பரப்படுத்துவதும் அது பற்றி பிரச்சாரம் செய்வதும் இன்றைய உலகில் அவசியமாகிறது. அம்மா அவர்களும் ஆதிபராசக்தி அன்னையும் செய்கின்ற அற்புதங்களாகிய நன்மைகள் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் போன்ற நகரங்களுக்கு தெரிகின்றன. ஆனால் கிராமங்களுக்கு போய் சேர்வதில்லையே. எல்லா இடங்களிலும் அம்மா பற்றியும் அன்னை பற்றியும் ஆதிபராசக்தி இயக்கம் பற்றியும் உண்மைகளை எடுத்து கூற பெருத்த எண்ணிக்கையில் பேச்சாளர்கள் வேண்டும். பொதுப்பணித்துறையில் துணை பொறியாளராக பணியாற்றும் பழனி முருகன் என்பவர் அன்னையினுடைய சிறந்த பக்தர். ஆலயத்தில் பல தொண்டுகளில் பங்கெடுத்து கொண்டவர். பழனி முருகன் அம்மாவிடம் வருவதற்கு முன் தீவிர ஐயப்ப பக்தராக இருந்தவர். 1969 ஜனவரி முதல் ஆண்டுதோறும் தவறாது இருமுடி கட்டி சபரிமலைக்கு சென்று வந்தவர். அம்மாவிடம் வந்த பிறகு சபரிமலை செல்வதை விட்டுவிட்டார். ஆனால் சபரிமலைக்கு முன்போல் சென்று இருமுடி அபிஷேகம் செய்து வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. சரி, இதை அம்மாவிடமே கேட்டுவிடலாம் என்று முடிவு செய்தார். சக்தி பழனி முருகன் அம்மாவை அருட்கூடத்தில் தட்டு வைத்து பார்த்தார். அப்போது, நான் ஐயப்பன் கோயிலுக்கு சென்று இருமுடி செலுத்தி வருவது உண்டம்மா. நான் மறுபடியும் சபரிமலை சென்று ஐயப்பனுக்கு இருமுடி செலுத்தி வருகிறேன் அம்மா என்று கேட்டார். அதற்கு அம்மா அவர்கள், சரி போயிட்டு வா என்று கூறிவிட்டு ஒரு கட்டளையிட்டார். நீ செவ்வாடையில் போய் திரும்பி வா என்று சொன்னார்கள். ஐயப்பன் சபரிமலைக்கு கருப்பு ஆடை, ஆரஞ்சு ஆடை, நீல நிற ஆடை இவற்றில் தான் போய் வருவார்கள். ஆனால் பழனி முருகன் அம்மாவின் கட்டளையை சிரமேற்கொண்டு செவ்வாடை உடுத்தி அந்த ஆண்டு சபரிமலை சென்று ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்து வந்தார். அடுத்த ஆண்டும் பழனி முருகன் சபரிமலைக்கு சென்று இருமுடி செலுத்த உத்தரவு கேட்பதற்காக அம்மாவிடம் வந்தார். அம்மா இவ்வாண்டும் சபரிமலை சென்று வர ஆசி வழங்க வேண்டும் அம்மா என்று காலில் பணிந்து விழுந்தார். சரி போயிட்டு வா, என் ஆசி உண்டு என்று அம்மா சொன்னார்கள். ஆசியுண்டு என்று சொல்லிவிட்டு ஒன்று கூறினார்கள். நீ போயிட்டு வந்த பிறகு நீ போன இடங்களிலெல்லாம் என்ன பார்த்தே என்பதை என்னிடம் வந்து சொல்ல வேண்டும் என்று கூறினார்கள். பழனி முருகன் மிக சந்தோஷத்துடன் சரிம்மா வந்து சொல்கிறேன் என்று தாழ் பணிந்தார். சரி போய் வா என்று அம்மா உத்தரவு கொடுத்தாள். அப்போது பழனி முருகன் பெரியார் மாவட்டம் அந்தியூரில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவர் வழக்கமாக சபரிமலை செல்லும் குழுவினருடன் இருமுடி கட்டி செவ்வாடையில் சபரிமலைக்கு புறப்பட்டார். முதலில் ஐயப்பன்மார் கோயம்புத்தூர் வந்து அங்கிருந்த குருவாயூருக்கு சென்றனர். அன்று காலையில் எல்லோரும் குருவாயூரப்பனை தரிசித்து வணங்க
கோவிலுக்குள் சென்றனர். பழனி முருகனும் கோவிலின் உள்ளே சென்று குருவாயூரப்பனை தரிசித்தார். குருவாயூரப்பன் செம்பட்டுடுத்தி வெகு அலங்காரமாக காட்சியளித்தார். அடுத்தது ஐயப்பன்மார் சோட்டானிக்கரை சென்றார். அங்கு பகவதி அம்மனுக்கு சிவப்பு பட்டுடுத்தி அழகு செய்திருந்தார்கள். சோட்டானிக்கரையிலிருந்து நேரே சபரிமலைக்கு சென்றார்கள். சபரிமலையை அடையும் போது இரவாகிவிட்டது. ஐயப்பன் கோவிலில் அதிகாலையில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவார்கள். இரவு நடை சாத்துவதற்கு முன் அரிவராசனம் பாடித்தான் நடை சாத்துவார்கள். ஒவ்வொரு நாளும் நெய் அபிஷேகம் முடிந்த பின் ஐயப்பனுக்கு அலங்காரம் பண்ணித்தான் நடை சாத்துவார்கள். அன்று நடை சாத்துவதற்காக அரிவராசனம் பாடத் துவங்கினார்கள். பழனி முருகன் அப்போது ஐயப்பனை தரிசனம் செய்ய சன்னதிக்கு சென்றார். பக்தியுடன் ஐயப்பனை கைகூப்பி கண்களால் பருகினார். அப்போது ஐயப்பனும் தூய செம்பட்டுடுத்தி இருக்க கண்டார். ஐயப்பன் படங்களில் நீல வண்ண பட்டுடுத்தித்தான் ஐயப்பன் காணப்படுகிறார். நீல வஸ்திரதாரியே சரணம் ஐயப்பா என்று தான் கூப்பிடுவார்கள். ஐயப்பனை வணங்கும் போதும் பக்தர்கள் சிவப்பு வஸ்திரதாரியே என்று சரணம் கூப்பிடுவதும் இல்லை. ஐயப்பனுக்கு செவ்வாடை இருக்க வாய்ப்பே இல்லை. நம் பழனி முருகன் இதுவரை ஐயப்பனுக்கு சிவப்பு உடுத்தி படத்திலும் பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட ஐயப்பன் சிவப்பு உடுத்தி இருந்ததை பார்த்ததும் அவருக்கு எங்கோ பொறி தட்டியது. கொஞ்சம் பயமும் இதை மீண்டும் நன்கு கவனிக்க வேண்டும் என்று உந்துதலும் ஏற்பட்டன. சபரிமலையிலிருந்து குற்றாலம் சென்றார்கள். அங்கேயும் குற்றாலநாதர் சிவப்பு பட்டுடுத்தி காட்சி அளித்ததை பழனி முருகன் கண்டார். குற்றாலத்தில் சிவலிங்கத்திற்கு அருவிக்கரை துண்டு உடுத்துவார்கள். அது காவி நிறத்தில் இருக்கும் அல்லது வெள்ளை ஆடை உடுத்துவது உண்டு. அன்று சிவலிங்கத்திற்கு செவ்வாடை சாத்தியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, குற்றாலநாதருடன் அம்மனுக்கும் செவ்வாடையிலேயே அலங்காரம் ஆகியிருந்தது. குற்றாலநாதரையும் அம்மனையும் செவ்வாடையில் தரிசனம் செய்த பின் ஐயப்பன்மார் நேரே ராமேஸ்வரத்திற்கு பயணமானார்கள். இப்போதெல்லாம் கோவிலுக்குள் நுழையும் போதே பழனி முருகன் தெய்வத்திற்கு என்ன ஆடை உடுத்துகிறார்கள் என்று கவனிக்க வேண்டும் என்ற நினைவுடனேயே நுழைந்தார். ராமேஸ்வரத்திலும் சுவாமிக்கும் செவ்வாடை, அம்மனுக்கும் செவ்வாடை இருப்பதைக் கண்டு தரிசனம் செய்தார். அடுத்து மதுரைக்கு வந்தார்கள். அங்கு மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்றார்கள். மீனாட்சி அம்மனை தரிசித்தார்கள். மாணிக்க மூக்குத்தி கொண்ட மதுரை மீனாட்சிக்கு உகந்தது பச்சை புடவைதான். பணம் கொடுத்து மீனாட்சி அம்மனை அருகில் சென்று பழனி முருகன் தரிசனம் செய்தார். அம்மனை நன்கு உற்று பார்க்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. பெரும்பாலும் பச்சை பட்டு உடுத்தும் மீனாட்சி அம்மனுக்கு அன்று சிவப்பு பட்டு உடுத்தியிருந்தது. போன இடங்களில் எல்லாம் பக்தர்களும் ஐயப்பன்மார்களும் மற்றவர்களும் பழனி முருகனையே உற்று உற்று பார்த்தார்கள். ஒரு வேடிக்கை பொருளை பார்ப்பது போல இவரை ஒரு தினசாக பார்த்தார்கள். என்ன ஐயப்பன் மலைக்கு செல்பவர்கள் எல்லோரும் கருப்பு, நீலம் அல்லது மஞ்சள் நிறத்தில் உடை அணிந்து வருவார்கள். இவன் மட்டும் சிவப்பு உடையில் வந்திருக்கிறானே என்று வேடிக்கையாக பார்த்தனர். ஆனால் அது பற்றி இவர் ஒன்றும் கவலைப்படவில்லை. மதுரையிலிருந்து சமயபுரத்திற்கு வந்தார்கள். சமயபுரத்தம்மனுக்கு சிவப்பு கட்டுவதில் ஆச்சரியம் இல்லை. அடிக்கடி அங்கு அம்மனுக்கு சிவப்பு உடுத்துவது உண்டு. வேறு நிறங்களிலும் சமயபுரத்தம்மனுக்கு ஆடை அலங்காரம் செய்வது உண்டு. ஆனால் பழனி முருகன் போய் தரிசனம் செய்த அப்போது சமயபுரத்தம்மன் சிவப்பாடை உடுத்தி இருந்தது. சமயபுரத்திலிருந்து பழனிக்கு வந்தார்கள். முருகனை தரிசிக்க மலை ஏறினார்கள். இவர்கள் போன பொழுது பழனி முருகன் தங்க ரதத்தில் உலா வந்து கொண்டிருந்தார். அப்போது பழனி முருகனும் செம்பட்டு உடுத்தி இருந்தார். நம் பழனி முருகன் கண்டு தரிசித்தார். அப்போது பழனி முருகனுக்கு புரிந்தது, அன்னைதான் எல்லா இடங்களிலும் எல்லா தெய்வ வடிவங்களிலும் இருக்கிறது. ஆதிபராசக்தி வேறு வேறு இடங்களிலும் மாறுபாடான தோற்றத்தில் இருந்தாலும் அது ஒரே சக்திதான். எங்கும் இருப்பது அந்த பராசக்தி என்பது
நெற்றி பொட்டில் அடித்தாற்போல் பழனி முருகனுக்கு விளங்கியது. பயணம் முடிந்து பழனி முருகன் இல்லம் வந்து சேர்ந்தார். சபரிமலைக்கு போக ஆசி வாங்க வந்தபோது போன இடங்களில் என்ன பார்த்தாய் என்பதை வந்து சொல்லு என்று பழனி முருகனுக்கு அம்மா கட்டளையிட்டுள்ளாள் அல்லவா? இருமுடி செலுத்தி இல்லம் வந்ததும் சில நாட்களில் பழனி முருகன் அம்மாவிடம் சென்றார். அம்மாவின் திருவடிகளில் வணங்கி எழுந்தார். உடனே அம்மா அவர்கள், என்ன பாத்தியா என்று கேட்டார்கள். போன இடங்களில் என்னென்ன பார்த்தாய் என்று கேட்கிறார்கள் என்று பழனி முருகன் நினைத்தார். ஆனால் அம்மா அவர்கள் அப்படி கேட்கவில்லை என்று அவர்கள் பின்பு அடுக்கடுக்காய் கேட்டதிலிருந்து பழனி முருகனுக்கு புரிந்தது. என்ன பாத்தியா, என்ன பாத்தியா, போன இடங்களிலெல்லாம் என்ன பாத்தியா? பழனி முருகனுக்கு இப்போது புரிந்தது. ஆமா அம்மா, நான் போன இடங்களில் எல்லாம் உன்னை பார்த்தேன் என்றார் பழனி முருகன். மறுபடியும் அம்மா, என்ன பார்த்தாய் என்றார்கள். ஆமாம், உன்னை பார்த்தேன். எல்லா இடங்களிலும் நீயே இருப்பதை பார்த்தேன். அதை எனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இவ்வளவு இடங்களுக்கும் நீ என்னை அனுப்பி அங்கெல்லாம் செவ்வாடையில் நீயே காட்சியளித்தாய் என்று தெரிந்து கொண்டேன் அம்மா என்றார் பழனி முருகன். எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அது ஆதிபராசக்தியைத்தான் வணங்குகிறோம். எந்த இறை சக்தியை வணங்கினாலும் அது அந்த ஆதிபராசக்தி மூலம்தான் நமக்கு அருள் கிடைக்கிறது என்பதை என் வாழ்வில் நான் இதற்கு பிறகு உணர்ந்து கொண்டேன் என்று கண் கலங்க போடிநாயக்கனூரில் பழனி முருகன் என்னிடம் தெரிவித்தார். எந்த சக்தியும் அந்த ஆதிசக்தியே என்பதை அவர் நன்கு புரிந்து கொண்டார். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பக்தர்கள் வேறு கோயில்களுக்கு போகும் வாய்ப்புகள் ஏற்படுவதுண்டு. விநாயகர் கோவிலில் அல்லது முருகன் கோவிலில் சென்று கர்ப்ப கிரகத்தின் முன் நின்று தெய்வத்தை வணங்க கையெடுக்கும் போது ஓம் சக்தி விநாயகா, ஓம் சக்தி முருகா என்றுதான் மனம் எண்ணுகிறது. இந்த அனுபவம் எனக்கு மட்டுமல்ல, ஆதிபராசக்தி பக்தர்கள் எல்லோருமே எந்த கோயிலுக்கு போனாலும் ஓம் சக்தியே என்றுதான் மனம் எண்ணுகிறது என்கிறார்கள். எனவே ஆதிபராசக்தி பக்தர்கள் எங்கு சென்றாலும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அவர்கள் வணங்குவதெல்லாம் ஓம் சக்தியே. நாத்திக கவிஞன் கனகசுப்பு ரத்தினம் என்ற பெயரை உடைய பாரதிதாசன் தான் ஆத்திகராக இருக்கும்போது எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி, 7 கடல் அவள் வண்ணமடா, தங்கும் வெளியினில் கோடி அண்டம் அந்த தாயின் கை பந்தென ஓடுமடா என்று பாடினார். ஆத்திகராக இருந்தபோது பாரதிதாசன் அத்வைதத்தின் பொருளை அருமையாக உணர்ந்திருக்கிறார். காண்பதெல்லாம் அவர் சக்தியின் உருவமாக கண்டிருக்கிறார். கடலுக்கு வந்துவிட்ட பழனி முருகன் மழை தூறலில் நனைய போனார். சிறு குளத்தில் குளிக்க போனார். கிணற்று ஊற்றினில் குளிக்க போனார். ஆற்றினில் ஆடப்போனார். ஆனால் முன்னீர் ஆனாலும் வேறு எந்நீர் ஆனாலும் கடலில் உள்ள இந்நீரே என்று கடைசியில் உணர்ந்து கொண்டார். ஆமாம், எங்கெங்கு காணினும் சக்தியடா என்பதை அனுபவபூர்வமாக அறிந்து கொண்டார். ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். இவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.